இப்போ உங்களுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இறுதி அடைஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கலாமா? ஏன்னா நீங்க எதிர்பார்த்தது தேமுதிக தான் கடைசியா. ஓபிஎஸ் வர முடியாது, சசிகலா வர முடியாது, இப்போ டாக்டர் ராமதாஸ் உங்க கூட்டணிக்கு வர முடியாது. அப்போ உங்க கூட்டணி இது இப்ப இருக்கக்கூடிய நிலைதான் இறுதி அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல அப்படி சொல்ல முடியாது. இன்னும் சில கட்சிகள் இருக்குது. அதாவது இப்ப உதாரணமா புதிய தமிழகம் முடிவு அறிவிக்காம இருக்காங்க. அதனால இன்னும் சில அமைப்புகள் முடிவு அறிவிக்காம இருக்காங்க. அதாவது இப்ப இது ஒரு கட்சியினாலேயே முடிஞ்சு எங்களுடைய கூட்டணி வடிவம் இறுதி பெற்று விட்டது என்று சொல்ல முடியாது. இன்னும் சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இவர்களை நாங்கள் எதிர்பார்த்தது உண்மைதான். காரணம், இவர்கள் நிச்சயமாக எங்கள் கூட்டணியில் இடம்பெறுவார்கள். காரணம், அதனுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்கள் திமுகவுடைய எதிரான மனநிலைகளை தொடர்ந்து எடுத்து வந்த காரணத்தினாலே மாறாக முடிவெடுக்க மாட்டார்கள் என்றுதான் கருதினோம். இருந்தாலும் அவர்கள் இந்த இப்படிப்பட்ட ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உள்ளபடியே அவருடைய முடிவுக்கு எதிரான முடிவாகத்தான் நான் இதை கருதுகிறேன். எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றாக தெரியும். அதாவது திமுக கூட்டணியில திமுக மட்டும்தான் பெரிய கட்சி. அதாவது இப்பொழுது காங்கிரஸ் நிலைக்குமா நிலைக்காதா, இருக்குமா இருக்காதா என்ற கேள்வியோடு அந்த கூட்டணியினுடைய முடிவு தெரியாமல் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரையில் பிரதான கட்சியாக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தேசிய கட்சியான 17 மாநிலங்களிலே ஆளுகிற பொறுப்பில் இருக்கிற பிஜேபி, அதுவும் ஒரு பெரிய கட்சி. அந்த கட்சி எங்களுடன் இருக்கிறார்கள். அதே போல தமிழகத்தை பொறுத்தவரையிலே அதாவது அவர்கள் சொல்வதை போல 3வது இடத்தில் இருக்கிற பெரிய கட்சியாக சொல்லப்படுகிற பாமக எங்களிடம் இருக்கிறது. எனவே 3 பெரிய கட்சிகள் எங்கள் அணியிலே இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது திமுகவை தவிர மற்ற எல்லா உதிரி கட்சிகள் தான், பெரிய கட்சி எதுவுமே இல்லை. எனவே எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரை வலுவான கூட்டணியாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற நிலையிலே வலுவாக இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் கேட்டதை போல இன்னும் ஒரு சில சிறிய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது இது முழு வடிவம் பெறும். எங்களுடைய கூட்டணி கட்சி ஒற்றுமையாக ஒரே மனதாக இருக்கிறது. ஆனால் திமுகவிலே இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் இப்பொழுது தேமுதிகவும் சேர்ந்தாலும் அங்கே இன்னும் அதாவது உங்களுடைய பாசையிலே சொல்லுகிறேன், இன்னும் அந்த கூட்டணி கட்சிகள் ஒன்றோடு ஒன்று ஒற்றுவதாக இல்லை. நவகரங்களை போலதான் இன்றைக்கும் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்களை, முரணான கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். எனவே அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் என்னை பொறுத்தவரையை அதாவது ஒட்டி உறவாடுவதற்கான அந்த சந்தர்ப்பமே தேர்தல் முடிவு வரை வராது என்று நான் கருதுகிறேன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.